நிழலுக்காக இருக்கு. ஓய்வுக்கு நிழல் தான் முக்கியம். இது எத்தனை வருஷம் ஆகும்? அதெல்லாம் இது குறைஞ்சது ஒரு 15 வருஷம் ஆகும். 15 வருஷமா? ஆமாம். ஆனால் மரம் பெருசாக முளைச்சது. ஆனால் விதை உயிர்ந்து முளைச்சது. அப்போ வந்து இது வந்து மருதாணி வந்துருக்கு. இது வந்து மருதாணி வந்து இது ஆண் மருதாணி. ஓ, இதுலேயே ரகம் இருக்கா? ஆமாம், அங்கே இருக்கு பெண் மருதாணி வச்சுருக்கோம். ஒரு கிளாகம் இருக்குது. வேப்பங்கன்று போட்டுட்டு எல்லாம் அந்த நிழலுக்காக கொட்டாய்க்கு நிழல் வேணும்னு வேப்பங்கன்று போட்டுட்டோம். கொய்யாக்கன்று போட்டு மழை காலத்தில் விதைய கொண்டாந்து தெளிச்சது தான் கொய்யாக்கன்று. இது இதுதான் வந்து பெண் மருதாணி. எது பெண் மருதாணி? பெண் மருதாணி. இதெல்லாம் தேக்கங்கள் இதெல்லாம் கொட்டுண்டு அந்த விதை கொட்டுண்டு முளைச்சது. தேக்கங்கொட்டையா கொட்டுண்டதில்லை இந்த மழை காலத்தில், அப்போ முளைச்சது இந்த தேக்கங்கள்லாம். இது ஒரு ரோஸு, இது ஒரு பதியம் வாங்கி வந்து வச்சோம். ஏன்னா நிறையா முக்கு விட்ருக்கு. முக்கெலாம் நிறையா விட்டுருக்கு. இது என்ன ரகம் ஏதாவது தெரியுமா? இது வந்து ரோஸுன்னா இப்படி இருக்கும், பெருசாக இருக்கும் பூ. இது ஒரு தக்காளி, இது வந்து நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளியில் போய் விதை வாங்கிட்டு வந்தோம், அதுதான் இது போட்டோம். இது வந்து இப்போ அறுவடை ஆகிடுச்சு. இல்லைன்னா இட்டு பழம்லாம் பார்த்தோன்னா எத்தத்தை சொட்டு பழம் பெருசாக இருந்தது. அப்புறம் மிளகா, இதெல்லாம் பூரா காய் மிளகா செடி. பழுக்காதா? இல்லை பழுக்காது, இது காய்க்கு தான் பயன்படுத்திக்கலாம். பழம்னா அங்கே ஒரு இப்படி ஆகி போகும். ஓ, வீணாக போயிடும். மத்தலாகி போகும். ஓ, இதுதான் இந்த மார்க்கெட்டில் விற்கிற. ஆமாம், இது நம்ம காய்க்காக வச்சுருக்கோம். வந்து இந்த இடத்துல வந்து இஞ்சி போட்டுருக்கேன். இஞ்சி எதுவும் நோண்டி பார்க்கலாம்னு பார்க்குறேன். ஒரு சொல்லி என்ன நோண்டி பார்ப்போமா? ஒரு இஞ்சி இது சும்மா ஒன்று ஒன்று கலந்துட்ட வீட்டில் கூறாக இருந்துன்னு கொண்டாந்து ஊடினது தான். அது இஞ்சி தான். அது என்ன தண்ணி ஊற்றணும் இதுங்கள நல்லா அந்த இது கலந்து வெளியே வரும். இஞ்சிக்கு என்ன தண்ணி ஊற்றணும். இந்த அவரை செடி, அவரை போட்டோம். அவரை வந்து காயெலாம் காய்க்குது. ஒரு கொத்து கொத்தாக காய்க்குது. சரிங்களா? கொத்து கொத்தாக காய்க்குது. ஆனால் பிஞ்சாகி கொட்டுட்டு போகுது. அதுக்கு என்னன்னு தெரியல. நம்ம மருந்து அடிக்க முடியாது, ஏன்னா கோழி இருக்குது. அதனால் மருந்தெல்லாம் அடிக்க முடியாது. அது நம்மளுக்கு நெல்லுக்காக ஆகட்டோம்னு விட்டுட்டோம். காய் காய்க்குது இல்லை? காயெல்லாம் நிறையா காய்க்குது. இந்த அளவுக்கு வந்து ஊற்றி போகுது. நாட்டுக்காய் அவ்வளோதானே? நாட்டுக்காய். ஆனால் கொடியெல்லாம் நல்லா கொட்டாயாக முழுமையாக மறைச்சி விட்டுது. அடி மட்டுமே இவ்வளோ. ஆமாம், அடி கட்டாது. ஒரு இதை பேர் அடி கட்டு 10-15 விதை ஒன்றா சேர்ந்து பின்னி வளருது. விதை இல்லை, அப்புறம் ஒரு எத்தனை 4 கொடி இருக்குது. இதில் 4 விதையே 4 கொடி அப்படியே பின்னி போச்சு. ஏன்னா நாங்கள் நூல் கட்டி தானே மேலே ஏற்றிட்டுருக்கோம். அதனால் ஒன்றாவே சேர்ந்துக்குச்சு. நெக்ஸ்ட் அப்புறம் வந்து ஒரு சந்தனக்கல் இருக்குது. சந்தனக்கல் வச்சுருக்கோம். இது எங்கே வாங்கினீங்க? சந்தனக்கல்னா இது எங்கே இந்த பெலாக்கன்று வாங்கிட்டு வந்தாலும் அப்போ வாங்கிட்டு வந்தது. அது பற்றியே அது இருக்குது, நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். கீழே 2 அது வந்து கொய்யாக்கன்று வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருக்க விட்டு சைடில் கொண்டா நட்டுப்போம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். எல்லாம் இந்த நிழலாட்டத்தில் தான் இந்த மிளகா போட்டது. நிறையா இருக்குது மிளகாலாம். நல்லா பிடிச்சிருக்கு. இதெல்லாம் எந்த உரத்தை காட்டணும், எந்த எருவை போட்டுது, எதுவுமே போடல. ஆனால் இங்கேருந்து தண்ணி ஓடியாந்துருக்கேன். தண்ணி மட்டும்தான். இங்கே பெரிய தக்காளிக்கு ஒரு
வீடே இருக்க. ஆமாம், அது எல்லாம் பந்தை போட்டு தான் நடிச்சுக்கிட்டுது. அது இவ்வளோ தொலை வளரும்னு தெரியாது. இல்லைன்னா இப்போ அவரை பந்த மாதிரி போட்டுருந்துட்டோம். பெரிய வீடு மாதிரியே கீழே சின்ன வயசில் போய் உள்ளே அடைஞ்சு போகும்னு அதை நான் மேலே மிளத்த போட்டேன். அதான் நாய் உள்ளாட்ட போய்டும்னு சொல்லி குச்சி அள்ளி மேலே போட்டான். இந்த ஈரத்துக்கு உள்ளே போய் அடைஞ்சி செடியை வீணாக்கி விடும். அதுக்கு கூலிங்க்கு. ஆமாம், அதுக்காக அதை இது எவ்வளோ காய் காய்ச்சுது? காயெல்லாம் இப்போ இந்த செடியிலே வந்து ஒரு 8 கிலோ இருக்கும் பொறுக்கிவிட்டோம். ஆனால் பெரும்பழம் 10 கிலோ. ஆமாம், இப்போ வந்து இது கடை வீட்டுக்காக தான் இருக்குது. சும்மா இதை பொறுக்குன்னா கொடி இதாகிடும். அதனால் அதுவே பழுத்து. அடுத்து இங்கே ஒரு வேப்பங்கன்று அது ஒடிச்சு பெலாகன்று. இந்த பெலாகன்று அதெல்லாம் நல்லா நிழல் தர அளவுக்கு வந்துச்சு. இந்த 3 கன்று. அடுத்து இந்த பேர் மஞ்சள் பொங்க வைக்க போன வருஷம் வாங்கினேன். போன வருஷம் யூஸ் பண்ணிட்டு போட்ட மஞ்சள் இந்த அளவுக்கு தான் சிம்பு இருந்தது. அதில் 3 கிளையாக இருந்தது. 3 வருஷத்தில் நட்டேன். அது இப்போ 1 கிலோவுக்கு 2 கிலோ வந்துட மாட்டேருக்கு. இன்னும் பிடுங்கலை. சும்மா தான் பிடுங்கணும். ஒரு அறுவடை பண்ணணும். ஒரு 5-6 கிலோ நம்ம வீட்டில் போட்டிருந்தோமா முன்னாடி. ஒரு இது போட்டோம் 5-6 கிலோ வந்துருச்சுல்ல. அது இந்த மாதிரி பொங்க வச்ச அதுதான் அவரைக்காய் நல்லா காய்ச்சி. அவரைக்காய் கொத்து கொத்தாக இருக்குது. கொத்தாலாம் இருக்குங்க பேர். ஆனால் எதனால இப்படி ஆகுதுன்னு தெரியல. இத்தனை செடி சேர்ந்து ஒன்றா பின்னி தான் இவ்வளோ பெரிய கிளை. ஆமாம், இந்த பேர் 4, 5, 6, 7, 8 செடி ஆயா. 8 செடிங்க பேர். 8லாம் இல்லை, நிறையாவே இருக்குது. உள்ள எறும்பு இருக்குது நிறையா. அது எறும்பு அப்புறம் அந்த குளிமிக்கு எறும்பு தான் ஏறும். காய்குள்ளேயே எறும்பு தான் இருக்கும். ஆமாம், ஆனால் காயில் வந்து பூச்சியும் கிடையாது. அப்படியே தோளுது கொட்டுடுது. வெயிலாலையா? அப்படிலாம் இல்லை, இங்கே தான் தண்ணி தான் நாங்கள் விட்டுக்கிட்டே இருக்கோம். காயெலாம் இருக்கு. காய் நிறையாவே இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். வேற ஏறி இன்றைக்கி பார்க்க சொன்னாலும் தெரியும். ஆமாம், நிறையா அதில் இருக்குது. பார்த்தேன் அங்கே ரோட்டில் நின்று பார்க்கும்போது அப்படியே பூ தோட்டம் மாதிரி அழகாக இருக்குது. மேலே இருக்கிற பூவெல்லாம் செடி வகைகள் அவ்வளோதானா? இங்கேயும் ஒரு கண்ணா? அங்கேயும் ஒரு கண்ணு. தக்காளி இந்த இதுலேயும் நிறையா இருக்குது மேலெலாம். தக்காளி போட்டு இதெல்லாம் தக்காளி இன்னைக்கு தான் ஆமிட்டது. ரோஸு அங்கே ஒரு ரோஸு. எத்தனை ரோஸு கீழே நிறையா கிடக்கு? அதெல்லாம் பெருக்காதான் தலை இதாக போயிட்டு நான் பிச்சு போட்டு நினைக்கிறேன். ஓ, ரோஸு இதுவாகிடுச்சு. அவள் முக்கு வரும். வயிற்று பழக்கெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்க சொட்டு ஒரு பழம்தான் ஒரு குழம்புக்கு. இன்னைக்கு தான் அறுவடை பழம். டெய்லி நீங்கள் என்னமோ பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் ஒன்று அறுவடை பண்ணுறத பாருங்கள். நீங்கள் கோழி பண்ணி பாருங்கள். அவங்கவுங்களும் இதே மாதிரி இப்போ இயற்கையாக தான் இதை நான் விவசாயம் மாதிரி பண்ணி மருந்து அடிக்கலை, உரம் போடல, நல்லா இருக்குது. தக்காளியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி எல்லா காயுமே நம்ம வீட்லேயே போட்டு நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். இது வரைக்கும் எத்தனை கிலோ சேல் பண்ணியிருப்பேன்? செயலாம் இல்லை, நம்மளுக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். நம்ம சொந்தமாக தானே போட்டோம். ஓ, விற்கலாம். சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் நீங்கள் சாப்பிட்றதோட எல்லாருக்கும் கொடுத்தோம். அது ஏன் அப்புறம் பழுத்து போச்சு எல்லாமே கொடுத்தாச்சு. நம்ம இயற்கையாக பண்ணதாச்சுன்ட்டு கொடுத்தோம். அதே மாதிரி எல்லோரும் போட்டு சாப்பிடுவோம். நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? எல்லாம் நல்லா இருக்குனாங்க. ஃபோனே அடித்து சொன்னாங்க. அதான் இது இயற்கை விவசாயங்கிறது. தக்காளி டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு பேரன் கூட சொன்னான், சமீர்னு. அவனுக்கு 8 வயசு தான் ஆகுது. அவனே சொன்னான், ஆயா நல்லா இருக்குது தக்காளி, எனக்கு இதேமாரி எடுத்துருவான்னு சொன்னான். அதே கண்டினியூவாக போட்டுக்கிட்டு தான் இருப்போம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வீட்டுக்கு